ஹலோ விவஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட டுடே எபிசோடில் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கோமதி இருந்துட்டு சமைச்சிட்ருக்காங்க. ரொம்பவே கோவமாக அப்போ ராஜியும் மீனாவும் இருந்துட்டு, அத்தை என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் அத்தை தோசை மேலே கோவத்தை காட்டுறீங்க அப்படின்ட்டாங்க. வேறு என்னடி பண்ண முடியும், உங்களை நான் எதுக்கு திட்டணும், நான் யார் ஃபஸ்ட்டு உங்களை திட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லவும், ஏத்த நீங்களும் புரிஞ்சுக்காமையே பேசுகிறீங்க அப்படின்றாங்க. என்ன மீனா புரிஞ்சுக்க சொல்கிறேன், அதான் அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றிட்டீங்கல்ல, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க. அவளும் டியூஷன் போயிருக்க, வயசாடி இது, நீ போயிட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கணுமா, அப்படி என்னடி இருக்குது, காலேஜ் போகிற வயசில் படிக்காமல் வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதி இருந்துட்டு, அத்தை கதிர் காலையில் போயிட்டு நைட்டு தான் வராரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு, அதனால தான் அத்தை ராஜு அந்த மாதிரி முடிவு பண்ணால் யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தாண்டி கவலை இருக்குது, என் பிள்ளை மேலே எனக்கு கவலை இல்லையா, கண்டிப்பாக எல்லாம் ஒரு நாள் மாறும் தான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் பேசாமல் யாருக்கிட்டையும் சொல்லாமல், எதுவும் எங்கிட்ட கூட சொல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணியிருக்க வேலை ரொம்ப நல்லா இருக்குதுடி மீனா ராஜு அப்படின்றாங்க. அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தைன்றாங்க. ராஜு உன் மன்னிப்பை தூக்கி போய் குப்பையை போடு அப்படின்றாங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டுன்றாங்க. என்னடி புரிஞ்சுக்க சொல்கிறேன், அவங்க கேட்ட எங்கள் அண்ணனுங்க கேட்ட கேள்வியை பார்த்தியா, நீங்கள் வேலைக்கு போய் தான் நம்ம வீட்டில் ஒல்ல வைக்கிறோமா அப்படின்றாங்க. தயவு செஞ்சு என்கிட்ட பேசவே பேசாதீங்கடி, நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன் அப்படின்னுறாங்க. மீனா ஏன் அத்தை எங்கள் மேலே தப்பு இருக்க மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்களே யாருமே அப்படின்றாங்க. மீனா அதுக்கப்புறம் அடுத்த சீனில் பாண்டிய ரொம்ப சேடாக பைக்கில் போயிட்டுருக்காங்க செந்தில் கூட. அப்போ செந்தில் பார்த்துட்டாரு அவரோட முகத்தை. அதுக்கப்புறம் டீ கடை நிறுத்துகிறாங்க. ஏன்டா என்னாச்சு, அப்பா கொஞ்சம் வாங்க டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது செந்தில் அப்பா எனக்கே தெரியாதுப்பா, மீனா இந்த வேலையை பண்ணியிருக்கிறா, ராஜுக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காப்பா அப்படின்றாங்க. என்ன தான் இருந்தாலும் ராஜுவும் மீனாவும் இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுப்பா அப்படின்றாங்க. அதே டைமில் கதிர் வண்டியை பார்த்துட்டு வராரு. என்னடா இந்த பக்கம், இல்லை வண்டியை பார்த்தா தான் சும்மா அப்படியே வந்தேன் அப்படின்றாங்க. அப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் மன்னிப்பு கேட்குறாங்க. எனக்கும் தெரியாதுப்பா, ராஜு இந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்லிட்டு. சரி விடுடா, என்ன பண்ணுறது, கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருக்கலாம் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் மேலே தோளில் கை போட்டுறாங்க. அதை பார்த்தது கதிருக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்குறாங்க பாண்டியன் கிட்ட. அடுத்த சீனில் ராஜு மீனா கிட்ட அக்கா ரொம்ப சாரிக்கா, என்னால் தானே நீங்களும் திட்டு வாங்கினீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க. பரவாயில்ல ராஜி, இதில் போய் என்ன இருக்குது, ஆனால் யாருமே உன்னை புரிஞ்சிக்கலல்ல, எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கூட ஒரு வார்த்தை கேட்கவே இல்லை ராஜி, அதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ராஜின்றாங்க. இல்லைக்கா எல்லாரும் என்னை திட்டுறது தானே, எனக்கு பழகிடுச்சிக்கா, நான் எல்லாமே கதிர்க்காக தான் பண்ணேன், ஆனால் யாருமே என்னை புரிஞ்சிக்கலக்கா, எனக்கு நல்லாவே தெரியுதுன்றாங்க. இந்த வீட்டில் எல்லாமே இப்படி தான் இருக்காங்க போல் ராஜி, ஏன்னா யாருமே புரிஞ்சுக்காம தான் நம்மளை திட்டுறாங்க அப்படின்றாங்க. அக்கா சாரிக்கா, நீங்களும் திட்டு வாங்கிட்டீங்களான்றாங்க. பரவாயில்ல விடுராச்சி, இவங்க புரிஞ்சுக்காம தானே திட்டினாங்க, என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல, உன் மேலே என்ன தப்பு இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் ராஜியும் மீனாவை மட்டும் காணும், என்ன இன்னும் யாரையும் காணும் அப்படின்றாங்க ரெண்டு பேரும். கோமதி ராஜுவும் மீனா தான் இன்னும் வரல சாப்பிட அப்படின்றாங்க. போயிட்டு கூட்டிகிட்டு வா அப்படின்றாங்க. செந்திலோட தங்கச்சிக்கிட்ட அவங்க அப்பா நீயே எந்திரிக்கிற சாப்பிட்ற பிள்ளைய எதுக்கு எழுப்புறீங்க, அவங்களுக்கே பசி எடுத்தால் சாப்பிடுவாங்கன்றாங்க. அதுக்கு பாண்டியன் ரெண்டு பேரையும் கூப்பிட்றாங்க. என்னப்பா இது, நீங்கள் சாப்பிடாம எப்படி சாப்பிடுங்க உட்காந்துட்டுன்றாங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வாழ வந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடல அப்படின்னு சொல்லி கேட்கணுமா. ராஜி அதெல்லாம் சும்மா மாமா, எங்கள் வீட்டில் வெறும் வீம்புக்கு தான் அந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்றாங்க. மீனாவுக்கு எங்கள் வீட்டில் அதை கூட கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.